ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு ரெண்டே அறிவிப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. ஒன்று குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது, இன்னொன்று மிக முக்கியமானது அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அந்த அப்டேட் வந்து எப்போ அறிவிப்பாங்க. ஸோ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் குறைவான கட் ஆஃபில் இருக்கக்கூடியவங்களையும் இந்த ஆண்டே வந்து பணிக்கு போக முடியும். இல்லைனா வந்து இன்னொரு இயர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை விட எப்போ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து விடுவாங்க, 2024 மாதிரியே 3 முறை வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அல்லது அக்டோபரில் ஒரே ஒரு முறையாவது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அதுவும் 2000க்கும் மேற்பட்ட பணிகள் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறதான் பல தேர்வர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் என்னென்னா, 2024 முதல்ல அறிவிக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது அறிவிக்கப்பட்ட பணியிடங்களை விட 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி கடந்த 2024 வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2025லையும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ வேகன்சி கடந்த 2022 அண்ட் 2024 கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவு, பாதி அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுவும் செப்டம்பரில் 727 பணியிடங்கள் அதிகரிச்சுமே 4662 பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ 11 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறையே வந்து ஒரு 6500 பணியிடங்கள் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு தான் தேர்வர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மொத்தமாக இப்போ வரைக்கும் 4662 பணியிடங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், நார்மலாகவே இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸாமினேஷனுக்கும் கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த குரூப் 4 அப்படிங்கிறது ஒரே ஒரு பதவியை உள்ளடக்கியது கிடையாது. ஸோ இது ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள், விஓஓ இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி எவ்வளவோ பணிகள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த பணியிடங்களுக்கு வந்து ஆள் தேவைப்படுறாங்க அந்த ஜாப்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகளுக்கு தான் வந்து அறிவிப்பானை வெளியிட்டாங்க. வெறும் 3935 அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்டம்பர் மாதத்தில் ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது செப்டம்பர் மாதத்தில் 727 பணியிடங்கள் அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ மகிழ்ச்சியான செய்தியை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க. பட் இருந்தாலும் வெறும் 727 தானா அப்படிங்கிறதான் வந்து தேர்வர்களோட ஒரு மனவேதனையாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த டைம் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமான ஒரு எக்ஸாமு. ஸோ தமிழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. ஒரு 145க்கு இந்த முறை வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பல இந்த மாதிரி குரூப் 4க்கு கல்வி அளிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 140, 155க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த 4662 கன்னியூ ஆச்சு அப்படின்னா 150க்கு மேலே யார் இருக்காங்களோ, அவர் 145க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து விஓஓக்கு பொருந்தாது. விஓஓ வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவான பணிகள், 218 பணிகள். குறைஞ்சது 218 பேராவது இந்த 11 லட்சம் பேர்லேருந்து 170க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. நான் இது எல்லா கம்யூனிட்டி சேர்த்து சொல்கிறேன். ஸோ அந்த 218 பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த வேலை கிடைக்கும். மித்தபடி இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து போத் ஹையர் முடிச்சிருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்கவுங்க கம்யூனிட்டியில் எவ்வளோ பணியிடங்கள் வந்து பிரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரிஃபரன்ஸில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து எல்லா தேர்வர்களும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த பணியிடங்கள் வந்து எப்போ அதிகரிப்பாங்க, இன்னொரு 1500லேருந்து 2000 பணியிடங்கள் அதிகரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் கடைசி வாரத்தில் வெளியாகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவிச்சிருந்தாருன்னு ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் பார்த்தோம். ஸோ இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸாக ஏதாவது பணியிடங்கள் அதிகரிப்பு, ஒரு 1000 பணியிடங்களோ 1500 பணியிடங்களோ ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நம்மளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு எப்போ வந்தாலும் நம்மளோட சேனலில் வீடியோ போடுறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.